பூட்ஸ்ட்ராப்பை நம்ம வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்டெகிரேட் பண்ணால் வந்து அதுக்கு தேவை என்னென்னா வந்து லைப்ரரிஸுங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி லைப்ரரிஸுங்க, அந்த லைப்ரரி வந்து டைரெக்டாக நம்ம லோட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அங்கே இருக்கிறத அப்படி கால் பண்ண முடியும். ஸோ அதுதான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ன்ற CDN. ஓகேவா? ஸோ லைப்ரரியை நான் டவுன்லோட் பண்ணவும் முடியும், அங்கே இருக்கிற லைப்ரரியை அப்படியே கால் பண்ணி நம்ம வெப்சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறமா வந்து டைப்போகிராஃபி, என்ன மாதிரி ஃபாண்ட் இருக்கலாம், என்ன மாதிரி கலரிங் இருக்கலாம், இதை பற்றிலாம் படிக்க தான் டைப்போகிராஃபிங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷ்மீர் கம்பெனி. வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹவு டு யூஸ் பூட்ஸ்ட்ராப்புங்க. பூட்ஸ்ட்ராப்பை எப்படி பயன்படுத்துறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணால் வந்து இதுக்கான லைப்ரரி வேணும் இல்லையா? getbootstrap.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போயிட்டு நமக்கு தேவையான CSSம் நமக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று CDN சொல்லுவாங்க, அதாவது அந்த ஃபைல்ஸ்லாம் வேற எங்கேயோ இருக்குது, கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போது CSS ஃபைலு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுவிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது பாருங்க, அங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கியா, அதையும் காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேங்க. இது ரெண்டும் கிடச்சிச்சிங்களா? இது ரெண்டும் இருந்துச்சாவே உங்கள் வெப்பேஜ் பூட்ஸ்ட்ராப் பயன்படுத்த முடியும். ஓகேவா? அப்போ பூட்ஸ்ட்ராப் நமக்கு கிடச்சிருச்சிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது தாங்க, ரெண்டு வகையாக நம்ம அந்த ஃபைலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, அது ஒரு லைப்ரரிங்க, ஃபைல்ஸுங்க. அந்த லைப்ரரி வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்குன்னு எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்கோ அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த ஃபைலை வந்து லோக்கலில் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்க. இப்போ நம்ம டைப்போகிராஃபி, அதாவது ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டோடைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். பூட்ஸ்ட்ராப்போட ஃபாண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங்கான ஃபாண்ட்டுங்க. ஹெட்டிங்னா என்னங்க, அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃப் ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சுதான் H1 H2 நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த H1 டேக்கை வந்து நம்ம கால் பண்ணுறதா இருந்தால் H1.bootstrap ஹெட்டிங் அந்த மாதிரி நம்ம கால் பண்ணலாம். அடுத்து H2 அப்படின்னா வந்து அதே மாதிரி டேக் தாங்க. ஸோ நார்மலாக வந்து அந்த பூட்ஸ்ட்ராப்போடைய அந்த H1.bootstrap ஹெட்டிங் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுங்க. ஓகேவா? நான் H1 டேக்குள்ள போட்டிருக்கேன். இப்போ H2 டேக்குங்க அப்படின்னா என்ன சார் இருக்குன்னா H6 டேக் வரைக்கும் இருக்கும். பாருங்க, H6 டேக்குங்க, H3, அடுத்து H4ங்க, H5ங்க, H6ங்க. சார் எல்லாமே இது நார்மலாக HTML பண்ணுற ஒரு ஹெட்டிங் டேக் தானே, இதில் என்னங்க வித்தியாசம்னா, நீ பூட்ஸ்ட்ராப் லைப்ரரியில் போட்டுட்டு H1 கொடுத்தீங்கன்னா அதோடைய ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். சரி, இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஹெட்டிங் டேக் இருக்குங்க பாருங்களேன், H1, H2, H3 அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான HTML நான் எழுதியிருக்கேங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெட்டிங் டேக் பார்க்க வந்திருக்கு. ஓகேவா? நார்மலாக இருக்கிற ஹெட்டிங் டேக்கை விட இந்த பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ஹெட்டிங் டேக் பண்ணும்போது இது எஃபெக்டிவாக சூப்பராக இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க சார், இந்த ஹெட்டிங் H1 H2 டேக் எனக்கு பிடிக்கல சார், என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸும் பயன்படுத்த முடியும். கிளாஸ் டிஸ்பிளே 1ன்னு பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது மூலமாகவும் வந்து இந்த ஹெட்டிங் டேக்கோடைய ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே 1, டிஸ்பிளே 2 அப்படின்னா H1க்கு பதிலாக டிஸ்பிளே 1, H2க்கு பதிலாக டிஸ்பிளே 2, இப்படியே வந்து H6க்கு பதிலாக டிஸ்பிளே 6ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு வித்தியாசமாக தெரியுங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ரெண்டு வகையாக பண்ணலாம். எப்படி பண்ணலாங்க? ஒன்று ஹெட்டிங் டேக்னு H1 H2ன்னு நார்மல் HTML மூலமாக கொடுக்கலாம். இல்லை பூட்ஸ்ட்ராப்போடைய கிளாஸை நம்ம கால் பண்ணலாம். டிஸ்பிளே 1, டிஸ்பிளே 2ன்ற அந்த பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நம்ம கால் பண்ணலாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு வகையாக வந்து இந்த ஹெட்டிங் டேக்கை நம்ம தர முடியுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்க. மற்றபடி நம்ம கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ட்ரைனிங் ஏதாவது படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸுங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, சென்னையில் மதுரை தான் ஆஃபீஸ் இருக்குது, வாங்க, அண்ட் மெயில் ஐடின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணாங்க. நன்றி, வணக்கம்.